கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 11வது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய செய்தி உங்களுக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த தருணத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் நேற்று கேட்ட செய்தியை போல் நான் இஸ்ரவேலுக்கு பணியைப் போல இருப்பேன் என்ற கர்த்தருடைய வாக்குத்தத்தம், இந்த நவம்பர் மாத வாக்குத்தத்தம், இந்த பணியை குறித்து 3 குறிப்புகளை பார்த்தோம். இன்றைக்கும் அதை வைத்தான் பார்க்க போகிறோம். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். இதாகவே இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான இந்த காலை வேலையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே இந்த செய்தியை வீட்டு வழியாக நாங்கள் கேட்க எங்களுக்கு கொடுத்த சிலாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த செய்தியை ஆசீர்வதியும் ஆண்டவரே எந்த டிஸ்டர்பன்ஸும் எதுவும் வராதபடிக்கு ஆண்டவரே நல்ல தெளிவான ஆடியோ இருக்கும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரந்தாமே கூட இருக்கட்டும். செய்தி கேட்குற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பேர் பேராக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக்கொள்ளும், காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சிவனுள்ள பிதாவே, ஆமாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். நான் இஸ்ரவேலுக்கு பணியைப் போல இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தைப் போல மலர்வான், லெபனோனைப் போல வேரூன்றி நிற்பான். அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தைப் போலவும் அவனுடைய வாசனை லெபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த 2 வசனங்களிலே தான் கர்த்தர் இந்த வாக்குத்தத்த செய்தி தொடர செய்கிறார். பனியைப் போல இருக்கிற தேவன் அவனை லீலி புஷ்பத்தைப் போல மலர செய்கிறார். இந்த லீலி புஷ்பமானது கிட்டத்தட்ட வயலட் கலர், வெள்ளை கலர், இது 3 வகையான கலர்களிலே அது இருக்கும். இந்த லீலி புஷ்பம் தாமரை கொப்பனையாகவும் சொல்லுகிறார்கள், எல்லாவற்றையும் சொல்கிறார்கள். இது காலையில் எப்போதும் மலரக்கூடிய ஒரு தன்மை சுபாவம் உள்ளது. வேதாசம் சொல்லுகிறது போல விடியற்கால வெளுப்பை போல உன் சுகவாழ்வு எழும்பி என்று சொல்வது போல விடியற்காலத்தில் நம்முடைய சுகவாழ்வு துளிர்க்கு வண்ணமாக இந்த லீலி புஷ்பம் மலர்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த முதலாவது காரியமாக நாம் பார்க்குறோம், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான். ஆக அவனுடைய வாழ்க்கை புதிதான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. நேற்றைய தினத்தோடு கடந்து போகிறான். இன்றைய தினத்தில் அவன் விடியற்கால வெளுப்பை போல அவனுடைய வாழ்க்கையிலும் அவனுக்கு ஒரு புதிய ஒரு நாள், புதிய ஒரு அத்தியாயத்துக்குள்ளே அவன் போவது போல தான் இருக்கிறது. எல்லாருடைய மனுஷருடைய வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு நாளை கடக்கும் பொழுதும் அது அவருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஒரு சகாப்தமாக ஒவ்வொரு நாளும் தொடங்குகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உன்னத பாட்டின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனமும், உன்னத பாட்டின் புத்தகமும் 2ஆம் அதிகாரம் 1-2. நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமாய் இருக்கிறேன். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் என்று சொல்லி பார்க்கலாம். நான் சாரோனின் ராஜாவும் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமும் ஆகியிருக்கிறேன். ஆக பள்ளத்தாக்குகளிலே வளரக்கூடிய ஒரு லீலி புஷ்பத்தை போல
இங்கே இருக்கிறதாக சொல்கிறார். முள்ளுகளுக்கு மத்தியிலே இந்த லீலி புஷ்பம் இருக்கிறது. இந்த முள் என்பது ஒருத்தருடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்கிறதான ஒரு சோதனை. அவன் எவ்வளவேனும் தவறி விழுந்து போகாதபடிக்கு அவருடைய வாழ்க்கையில் சில முட்களை தேவன் அனுமதிக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் அவன் நீதிமான உத்தமனும் சன்மார்க்கனுமாய் இருந்தான். ஆனால் பிசாசானவன் அவனுக்கு விரோதமாக தேவனுடைய சன்னிதானத்தில் போய் பேசின பொழுது தேவன் சொல்கிறார், அவன் உன் கையில் இருக்கிறான், அவன் ஜீவனை மாத்திரம் நீ விடு, நீ எல்லாவற்றையும் நீ எடுத்துக்கொள்ளு என்று சொல்கிறான். அதுபோல தான் ஆக அந்த இடத்துல யோபுவுக்கு சாத்தான் ஒரு முல்லை அங்கே கொண்டாந்து கொடுக்குறான். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு ஒரு முள் இருக்கலாம். பவுலடியார் வாழ்க்கையில் அவருடைய கண் பார்வை மங்களாக இருந்தது. அவருடைய கண் ஒரு பிரச்சனையாக இருந்தது. அது ஒரு முள்ளாக இருக்கிறது. என்னை நானே உயர்த்தாதபடிக்கு என்னை தடுக்கக்கூடிய முள்ளாக இருக்கிறது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். ஆக தேவன் சில முள்களை அனுமதிக்கிறார் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நலனுக்காக, நாம் மேட்டிமை கொள்ளாதபடிக்கு, நாம் எந்த விதத்திலும் நம்மை நாமே உயர்த்தி சுயமுள்ளவர்களாய் இல்லாதபடிக்கு நாம் வாழ்வதற்கு தேவன் கொடுக்குற காரியம். இங்கே பார்க்கிறோம், இந்த லீலி புஷ்பம் முள்ளுகளுக்குள்ளே எப்படி இருக்கிறதோ, முள்ளுக்குள் அல்ல முள்ளுகளுக்குள், ஆக நிறைய முள்கள் இருக்கிறது. அதுக்கு மத்தியிலே தான் இந்த லீலி புஷ்பமும் மலர்கிறது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள், அநேக துன்பங்கள், துயரங்கள் இருக்கலாம், இல்லை என்கிற நிலை இருக்கலாம். ஆனால் தேவன் விடியற் காலத்தில் அந்த லீலி மலருவது போல நம்மை மலரச் செய்ய வல்லவராயிருக்கிறார். அது அநேக முள்ளுகளுக்கு மத்தியில் இருப்பது போல நமக்கும் அநேக பிரச்சனைகள் நமக்கு இருக்கிறது. அவைகளுக்கு மத்தியிலே தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராயிருக்கிறார். அதுதான் இங்கே பார்க்கிறோம். அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறார். மணவாளன் மணவாட்டியை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. ஆக இந்த நாட்களில் இது எப்படி பொருந்தும் என்று சொன்னால், மணவாளனாகிய இயேசு மணவாட்டியாகிய சபையாகிய நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய போராட்டத்தை நீ சந்திக்கிறாய், அது உண்மைதான், ஆனால் அவைகளுக்கு மத்தியிலே நீ மலருவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், தளர்ந்து போக வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில் அநேக முட்கள் இருக்கலாம், வியாதியோ அல்லது பல பிரச்சனைகளோ எவ்வளவோ இருக்கலாம். ஆனால் அவைகளுக்கு மத்தியிலும் நீங்கள் மலருவீர்கள். அதை தான் அங்கே பார்க்கிறோம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரைக்கும். உன்னத பாட்டு 5:10 முதல் 13ஆம் வசனம் வரைக்கும். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர், அவர் தலை தங்கமயமாய் இருக்கிறது, அவர் தலைமையில் சுறுசுருளாயும் காகத்தை போல் கருமையுமாய் இருக்கிறது, அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளில் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது. இங்கே கண்களை எப்படிப்பட்ட நிலையில் மணவாளனுடைய கண்கள் இருக்கிறது, அவருடைய தலைமுடி எப்படி இருக்கிறது என்று அங்கே சொல்லுகிறான். அவர் கன்னங்கள் கந்தவர்க்க பாத்திகளைப் போலவும் வாசனையுள்ள புஷ்பங்களைப் போலவும் இருக்கிறது, அவரது உதடுகள் லீலி புஷ்பங்களைப் போன்றது. ஆக மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உதடுகள் எப்படி இருக்கலாம்? லீலி புஷ்பங்களைப் போன்றது அவருடைய உதடுகள் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் நம்மை எப்படி ஆசீர்வதிக்கிறாரோ, அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவர் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் உள்ளவராயிருக்கிறார். லீலி புஷ்பம் அநேக முள்ளுக்கு மத்தியில் இருந்தது போல இங்கேயும் அவரை லீலி புஷ்பங்களுக்கு ஒப்பனையாக சொல்கிறார். இந்த லீலி புஷ்பத்தைப் போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பாடுபட்டு நமக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தார். ஆக அப்படிப்பட்ட நிலையில் அவர் பரிசுத்தமானவரும் உன்னதமானவருமாய் இருக்கிறார். அவருடைய உதடுகள்
லீலி புஷ்பங்களை போன்றது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உதடுகள் லீலி புஷ்பத்தை போல இருந்தது. அவர் தன் பூமியில் வந்து வாழ்ந்த நாட்களிலே, ஊழியம் செய்த நாட்களிலே எல்லாவற்றிலும் அவருடைய உதடுகளிலே லீலி புஷ்பத்தை போல இருந்தது. அவருடைய உதடுகளிலே லீலி புஷ்பம் காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். வசனங்களால் நிறைந்திருந்தது. அவர் அநேகர் வியாதியின் பிடியில் உள்ளவர்களை விடுவித்தார். அநேக விதமான பிசாசுகளின் போராட்டங்களில் இருக்கிறவர்களை அவர் விடுவித்தார். இப்படி எவ்வளவோ காரியங்களை அவர் செய்தார். லீலி புஷ்பங்களுக்குள்ளே அவருடைய உதடுகள் அந்த இடத்துல லீலி புஷ்பத்தை போல மலர்கிறதாக இருந்தது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தை எடுப்போம். லீலி புஷ்பத்தை போல அவர் அந்த இடத்துல கொடுக்கிற வார்த்தை, அவர் சொல்லுகிற வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நாம் அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 2:16. உன்னத பாட்டு 2:16. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லீலி புஷ்பங்களுக்குள்ளே உலாவுகிறவராய் இருக்கிறார். ஆக எந்தெந்த அந்த வாழ்க்கையில் யார் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு துன்பப்படுகிறார்களோ அவருடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவருடைய பிரசன்னமாகுதல் இருக்கிறது. அவருடைய பிரசன்னம் அங்கே காணப்படுகிறது. அந்த அளவுக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே, நான் இவ்வளவு சோதிக்கப்படுகிறேன், இவ்வளவு போராட்டத்தை சந்திக்கிறேன், ஏன்பா எனக்கு விடுவிக்காது யாருமே இல்லையா, நான் தப்பிக்கப்பட மாட்டேனா? கர்த்தர் சொல்லுகிறார், உன்னோடு கூட நான் இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பெரிதாக இருக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆக என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள், லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். ஆக அவர் அப்படிப்பட்ட மனுஷர்கள் மத்தியிலே அவர் உலாவுகிறவராயிருக்கிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஆண்டவர் வாழ்ந்த நாட்களிலே அநேக தரம் அவர் வெளியில் கஷ்டப்படுகிற ஜனங்கள், வேதனைப்படுகிற ஜனங்கள், வியாதியோடு இருக்கிறவர்கள், தேவையோடு இருக்கிறவர்கள், இப்படிப்பட்ட எல்லா ஜனங்களோடும் அவர் அந்த இடத்துல இருக்கிறவராக இருந்தார். அதுதான் இங்கே நாம் பார்க்கிறோம். லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்தார். அவர் அநேக அற்புதங்களை செய்கிறவராக இருந்தார். அற்புதங்களை மாத்திரமல்ல, அதிசயங்களையும் செய்கிறவராய் இருந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உன்னத பாட்டின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். உன்னத பாட்டு 6, 1 முதல் 3 வசனங்கள். உன் நேசர் எங்கே போனார்? ஸ்ரீகளில் ரூபவதியே, உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார்? உன்னோட கூட நாங்களும் அவரை தேடுவோம், தோட்டங்களில் மேயவும் லூலி புஷ்பங்களை கொய்யவும் என்று சொல்லி பார்க்கிறோம். லீலி புஷ்பங்களை அவர் பறிப்பதற்காக அங்கே போயிருக்கிறார். என் நேசர் தமது தோட்டத்துக்கு கண்டவர்க்க பாத்திகளுக்கும் போனார். ஆக லீலி புஷ்பங்களை பறிக்கிறவராக, ஆக நான் யார் யாரை அழைத்திருக்கிறாரோ அவர்களை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட எல்லாரையும் கர்த்தர் நீதிமானாக மாற்றுகிறார். இங்கே தெரிந்து கொண்ட பூக்கள் லீலி புஷ்பங்கள் போல நம்மை மணவாட்டி சபையில் இருக்கிறவர்களை ஆண்டவர் அந்த இடத்துல பறித்து தனக்காக வைக்கிறவராயிருக்கிறார். இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து நமக்கு ஒரு தனி சத்துவமான ஒரு வாழ்க்கையை, ஒரு நல்ல மேய்ச்சலை நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் நேசருடையவர், என் நேசர் என்னுடையவர், லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். இன்னும் எந்தெந்த மக்களையெல்லாம் தன்னுடைய சபைக்கு வருகிறவர்கள், தம்மை தேடுகிற ஜனங்கள் யார் யார் இன்னும் போராட்டத்தில் இருக்கிறார்களோ அவர்களை விடுவிக்கும் வண்ணமாக அவர் அங்கே இருக்கிறவராயிருக்கிறார். விடுவிப்பதற்காக என்னென்ன செய்ய வேண்டுமோ அது அனைத்தையும் அவர் செய்கிறவராயிருக்கிறார். என் கடுமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நீங்கள் பனியைப் போல இருப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த 11ஆம் மாதத்தில் இந்த முதல் தேதியிலே நீ லீலியைப் போல மலருவாய். உன்னுடைய புதிய அத்தியாயம், உன் வாழ்க்கையில் புதிய ஒரு மாற்றம் உனக்கு தொடங்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை நமக்கு தருகிறவராயிருக்கிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 19 முதல் 22 வசனங்கள்.
1 ராஜாக்கள் 7:19-22. மண்டபத்தின் முன்னிருக்கும் அந்த தூண்களுடைய தலைப்பின் முகப்பில் இல்லையா, மண்டபத்தின் முன்னிருக்கும் அந்த தூண்களுடைய தலைப்பின் மேலுள்ள கும்பங்கள் லீலி புஷ்பங்களின் வேலையும் 4 முழ உயரமாய் இருக்கிறது. 4 முழ உயரத்துக்கு லீலி புஷ்பங்கள் வேலை நிறைந்ததான ஒரு கும்பங்கள் அங்கே வைக்கப்பட்டது. சாலமோன் கட்டிய, தேவனுக்கென்று கட்டிய அந்த மண்டபம், அந்த ஆலயத்திலே இவ்வாறாக அலங்காரங்களை செய்தான். இங்கே தொடர்ந்து வாசிக்கிறோம். 2 தூண்களில் மேலுள்ள கும்பங்களில் செய்யப்பட்ட பின்னலுக்கு அருகே இந்த இடத்தில் விம்மிய 200 மாதுளம்பழங்களின் வரிசையில் சுற்றிலும் இருந்தது. மற்ற கும்பத்திலும் அப்படியே இருந்தது. அந்த தூண்கள் தேவாலய வாசல் மண்டபத்தில் நிறுத்தினான். அதன் வலதுபுறத்தை நிறுத்திய தூணுக்கு யாகின் என்றும், இடதுபுறத்தை நிறுத்திய தூணுக்கு போவாஸ் என்றும் பெயரிட்டான். தூண்களுடைய சிகரத்தில் லீலி புஷ்ப வேலை செய்யப்பட்டிருந்தது. அந்த தூண்களின் மேல் இடத்துல லீலி புஷ்பத்தின் வேலைகள் செய்யப்பட்டிருந்தது. தேவ சபையில் தேவன் அலங்கரிக்கிறார். அவருடைய சபையாக நாம் இருக்கிறோம். நம்மை அவர் அலங்கரித்து பார்க்கிறார். நம்ம எப்படியெல்லாம் நம்மை ஆசீர்வாதத்தை கொடுத்து எப்படியெல்லாம் நம்மை சந்தோஷமாக இருக்க வைக்க முடியுமோ அப்படியெல்லாம் சந்தோஷமாய் நாம் இருக்கத்தக்கதாக தேவன் அங்கே செய்கிறவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய 2 தூண்கள் ஒப்பனையான எந்தெந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கோ அவைகளையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். இந்த தூண்களைப் போல இருக்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் லீலி புஷ்பத்தின் அந்த மகிமையை காணும்படி செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். இதில் மாற்றமே கிடையாது. இது எந்த விதமான மாற்றத்திற்குரியதும் கிடையாது. சங்கீதத்தின் புத்தகம் 80ஆம் அதிகாரம் 7 முதல் நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 80:7. சேனைகளின் தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்கப்படும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை செடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினேர். எகிப்திலிருந்து தேவன் ஒரு திராட்சை செடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினேர். அதற்கு இடத்தை ஆயத்தம் பண்ணினேர். அது வேரூன்றி தேசமெங்கும் பறந்தது. அது நிழல்களால் மலைகளும் கிளைகளின் திவ்யமான கேதுர்களும் மூடப்பட்டது. அது தன் கொடிகளை சமுத்திர மட்டமாகவும் தன் கிளைகளை நதிமட்டமாகவும் படரவிட்டது. இப்பொழுதோ அது நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளிலே ஏன் தகர்த்து போட்டேன்? எல்லாத்தையும் நாட்டு வச்சுட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு தேவன் கடைசியாக அதில் பாதுகாப்பை கொடுக்கவில்லை. யார் யாரோ வந்து மோசம் போக்குகிறார்கள். யார் யாரோ வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு இழப்புகளை உண்டு பண்ணுகிறார்கள். ஆக ஏன் ஆண்டவர் வேலி அடைக்கலை? இன்றைக்கி நிறைய பேர் நம்ம சொல்கிறேன், என் வாழ்க்கையில் எவ்வளவோ இதை விட மோசமான சூழ்நிலையில் இருந்திருக்கேன், நான் அப்போல்லாம் இல்லாத ஒரு நிலை இப்போ எனக்கு இருக்குது. அந்த சொல்லப்போனால் நான் கடந்து வந்த பாதையில் இருந்த எல்லா பிரச்சனைகளை விட இப்போ நான் இருக்கிற இந்த நிலையில் எனக்கு அது மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது, எனக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆனால் இதை எப்படி நான் கடப்பேன்னு சொல்கிறோம். ஆண்டவர் அழைப்பை எடுத்திருக்கிறனால தான் நமக்கு இந்த சோதனை, நமக்கு இந்த பிரச்சனை. கர்த்தர் அவைகளெல்லாம் மாற்ற வல்லவராக இருக்கிறார். காற்று பன்றி அதை உழுது போடுகிறது, வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக காட்டு பன்றிகளும் வெளியின் மிருகங்களும் அதை என்ன செய்கிறதா? மேய்ந்து போடுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கடுமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுபோல் நம்முடைய ஆசீர்வாதங்கள் கையில் சம்பளம் வாங்கினது போல் இருக்கிறது. இப்போதான் வருமானம் கையில் வந்து சம்பாதித்தது போல் இருக்கிறது. ஆனால் அதற்குள்ளாக எல்லா காரியங்களுக்கும் எல்லா தேவைகளுக்கும் நாம் அப்படியே நம்ம கையை விட்டு சரியாக போயிடுது. சொல்லுவோம்ல, கையில் இப்போ தான் வாங்கி பணம் கை நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே என் கையை விட்டு அப்படியே ஒன்று கூட கையில் காசு மிஞ்ச எல்லாம் அப்படியே எல்லா செலவுக்கு போய் அப்படியே வெறுமனே இருக்கிறேன். வாழ்க்கை அப்படி இருக்குதா? கர்த்தர்ட்ட கேளுங்க. ஆண்டவரே, யோபு விடத்தில் யோபுவின் அவனுடைய ஆசீர்வாதங்களையெல்லாம் கொடுத்துட்டு அவனுக்கு வேலி அடைத்தது போல் நீர் ஏன் ஆண்டவரே எனக்கு வேலி அடைக்கலை? நீர் எனக்கு வேலி அடைங்கப்பா.
எனக்கு வேலி அடைங்க, நான் வேலி அடைச்சாதான் என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கர்த்தர் நமக்கு வேலி அடைக்க வேண்டும். யோபுவுடைய சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்திருந்தார். அந்த வேலியை நமக்கு அடைப்பாரானால் கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். சேனைகளின் தேவனை திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை தெளியை விசாரித்ததும் உம்முடைய வலதுகரம் நாட்டின கொடியையும் உமக்கு நீ திடப்படுத்தின கிளையையும் கடாட்சி தரலும். அது அக்கினியினால் சுடப்பட்டும் விட்டுண்டும் போயிற்று. உம்முடைய முகத்தின் பயமுறுத்தலால் அழிந்து போகிறார்கள். உமது கரம் உமது வலது பாரிசத்தின் புருஷன் மீதிலும் உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக. உமது கரம் உமது வலது பாரிசத்து புருஷன் மீதிலும் உமக்கு நீர் ஏற்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக. இவங்க மேலெல்லாம் கர்த்தருடைய கரம் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக நம்மேல் தேவனுடைய கரம் இருக்கும். கவலையப்படாதீங்க. அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம். எங்களை உயிர்ப்பியும், அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்வோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திருப்பி கொண்டு வாரும். எங்கள் உமது முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். கர்த்தருடைய பிரசன்னம் நம் மேல் இருக்கும்போது நாம் ரட்சிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஆக லீலியைப் போல தேவன் இந்த இடத்துல பார்க்கிறோம். லெபனானைப் போல அவன் வேரூன்றி நிற்பான் என்று சொல்லி, லீலி புஷ்பத்தைப் போல அவன் மலருவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். லீலியைப் போல மலர செய்கிறவராக இருக்கிறார். கவலையப்படாதீங்க. இந்த செய்தி கேட்குற இந்த நேரத்திலேருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடியற்கால வெளுப்பு உண்டாகும். அந்த விடியற்காலத்தில் லீலி புஷ்பம் எப்படி மலருதோ அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையும் புதிய ஆசீர்வாதத்தினாலே, புதிய நன்மையினாலே மலருகிறதா இருக்கிறது. மலரும், கண்டிப்பாக அதை மலர செய்வார். அதை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுடைய வாழ்க்கையிலே போல மலர்வதை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் எல்லாருக்கும் கண்களுக்கு முன்பாக உங்களை அவமானப்படுத்திய, உங்களை பரியாசம் பண்ணின, உங்களை எல்லாரும் தூசியாக எண்ணின எல்லா ஜனங்களுக்கு மத்தியில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கீழாக்காமல் மேலாக்குவார், வாளாக்காமல் தலையாக்குவார். கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆக முதல் காரியம், முள்ளுகளுக்குள்ளே அந்த லீலி புஷ்பம் இருந்தாலும் அதுபோல் பிரச்சனைக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. அநேக முள்ளுகள் இருக்கிறது. ஆனால் அதற்கு மத்தியிலும் நம்முடைய வாழ்க்கையை தேவன் நல்லபடியாக நம்ம கொண்டு போக தேவன் வல்லவராகிறார். அதை குறித்து நம்ம பெருசாக நினைக்க வேண்டாம். அதற்கு அப்பாற்பட்டு நம்முடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். ஆக முதலாவது காரியம், லீலியைப் போல அவன் மலருவான். நம்முடைய வாழ்க்கையும் விடியற்கால வெளுப்பைப் போல சுகவாழ்வு துளிர்க்கும். நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் விடியற்காலையில் உங்களுடைய சுகவாழ்வு துளிர்ப்பதை நீங்கள் காணுவீர்கள். உங்கள் கண்கள் காண சிறையிருப்பை திருப்பும்போது கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை நடத்துகிறார். தேவன் என்னை கைவிடவில்லை, என்னோடு கூட இருக்கிறார். என்னுடைய தோட்டத்துக்குள்ளே, என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே அவர் சம்பந்தம் பண்ணி இருக்கிறார். அவரும் சம்பந்தமாக இருக்கிறார். என்னோடு கூட இடைபடுகிறார், என்னை நடத்துகிறார். அவர் என்னை கூப்பிட்டு என்னை பேர் சொல்லி அழைத்து என்னை வழியிலே நடத்துகிறார். என்னுடைய வழி அடைக்கப்பட்ட வழி அல்ல, திறக்கப்பட்ட வழியாக இருக்கிறது. எவ்வளவோ தடைகள் இருக்கிறது முள்களாக. அந்த எல்லா முள்களைப் போல தடைகளையும் கர்த்தர் நீக்கி போடுகிறார். முள்களைப் போலான தடைகளையெல்லாம் கர்த்தர் நீக்கி போடுகிறவராயிருக்கார். விசுவாசிங்க, கர்த்தர் செய்வார். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக போய் எல்லா தடைகளையும் நீக்கி போடுவார். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆக முதல் காரியம், அவன் லீலியைப் போல அவன் மலருவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்த ஒரு குறிப்புக்குள்ளாக போகிறோம். இரண்டாவது குறிப்பு, லெபனானைப் போல அவன் வேரூன்றி நிற்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். லெபனானைப் போல வேரூன்றி நிற்பான். ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் பார்க்கிறோம். நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தைப் போல மலருவான். முதல் குறிப்பு, லெபனானைப் போல வேரூன்றி நிற்பான்.
லிபனானைப் போல தேவன் வேறொன்றை நிற்க வைக்க தேவன் நமக்கு செய்கிறவராயிருக்கிறார். சங்கீதம் 29:5, சங்கீதம் 29:5. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது, கர்த்தர் லெபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். ஆக லெபனான் வேரூன்றி நிற்பான். ஆனால் கர்த்தருடைய சத்தம் இந்த லெபனானில் இருக்கிறதான கேதுரு மரங்களை முறித்து போடுகிற அளவுக்கு வல்லமை உள்ளதாக இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படகின் பின்னணியில் உறங்கி கொண்டிருந்தார். இவர்கள் தண்டு வலிக்க கஷ்டப்படுகிறார்கள். கடும் காற்று இருந்தது. ஆக படகு இங்கேயும் அங்கேயுமாய் அலைவுபட்டது. இவர் எல்லா காரியங்களும் செஞ்சு, ஏன்னா அங்கே படகுல இருந்த எல்லாருமே மீனவர்கள் தான். அதனால் அவங்களுக்கு கடலில் எப்படி காற்று இருந்தால் எப்படி படகை தண்டு வலிக்கிறது, என்னென்ன செய்யலாம் எல்லாம் தெரியும். ஆனாலும் கூட அவங்களுடைய முயற்சி தோல்வி அடைந்தது. அப்போ என்ன செய்தார்? இயேசுவிட எழுப்புகிறார்கள். இயேசுவே, ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோமே, உங்களுக்கு கவலை இல்லையா என்று சொல்லி கேட்கிறார்கள். ஆக இந்த இடத்துல இந்த சீசர்கள் தாங்கள் கைவிடப்பட்டதை போல உணர்வது தான் கேது மரங்களை கர்த்தர் முறிப்பது போல இருக்கிறது. ஆக இந்த ஜனங்கள், இந்த சீசர்கள் இப்படி சொன்ன மாத்திரத்தில் அவர் எழுந்தார், காற்றையும் கடலையும் அழைத்தார், காற்றையும் கடலையும் அதட்டினார், இறையாது அமைதலாயிரு என்று சொல்லி அவர் சொன்னார். இறையாது அமைதலார். ஆக எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் எது மிகப்பெரியான இறைச்சல் கொடுக்கிறதாக, நமக்கு மிகப்பெரிய போராட்டம் கொடுக்கிறதாக இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் தேவன் அமைதலாக்குகிற தேவனாக இருக்கிறார். கவலையப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா போராட்டங்களையும் கர்த்தர் அமைதிப்படுத்துவார். இறையாது அமைதலாயிரு. கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆக இங்கே பார்க்க 104 சங்கீதம் 15 சங்கீதம் 104:15. மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். 3 காரியங்களை செய்கிறார். மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்விக்கக்கூடிய திராட்சை ரசம், அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெய், அவனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரம். இது 3ம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒன்று. இந்த 3ஐயும் அங்கே தேவன் கொடுக்கிறவராயிருக்கிறார். திராட்சை ரசத்தை கொடுக்கிறார், எண்ணெயை கொடுக்கிறார், ஆகாரத்தை கொடுக்கிறார். அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும், அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். காலையில் நாம் கண் விழிக்கும் பொழுது ஆண்டவருடைய சார்பில் கண் விழிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் இடைப்படுகிறார். கர்த்தருடைய தூதனானவர் இடைப்படுகிறார். ஆண்டவரே, இந்த நாள் நான் கண் விழித்திருக்கிறேன். இந்த நாள் எனக்கு எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது, எவ்வளவோ போராட்டங்கள் இருக்கிறது. ஆனால் அவைகளுக்கு மத்தியில் இந்த விடியற் காலத்தில் நான் கண் விழித்திருக்கிறேன். என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. நான் எல்லாவற்றிலும் உங்களுக்கு சாட்சியாக இருக்கத்தக்க அளவில் என்னை உயிர்ப்பீங்கப்பா. உங்களுடைய நாமம் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. கேளுங்க கர்த்தரிடத்தில். கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லெபனோனின் கேதுர்களும் சாரத்தினால் நிறைந்திருக்கும். அவருடைய விருட்சங்கள், அவர் நாட்டின லெபனோனின் கேதுருக்களும் சாரத்தினால் நிறைந்திருக்கும். எல்லாம் அங்கே நிறைந்தது. கர்த்தருடைய வல்லமையினால் அது நிறைந்திருக்கிறது. இங்கே நான் பார்க்கிறோம் சங்கீதம் 104:15. மனிதனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசம், அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெய், மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். அந்த தோட்டத்துக்குள்ளாரே தேவன் இவைகளையெல்லாம் விளைவிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் விருட்சங்களும் அவர் நாட்டின லெபனோனின் கேதுருக்களும் சாரத்தினால் நிறைந்திருக்கும். அவ்வளோ சீக்கிரம் பட்டு போகாது. அது அதிக நல்ல சாரம் உள்ளதாக இருக்கும். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த செய்தி கேட்குற இந்த நாள் முதற்கொண்டு இந்த நவம்பர் டிசம்பர் மாதங்களில் உங்களை சாரத்தினால் நிறைந்திருக்க பண்ணுவார். உங்களுடைய தேவைகளுக்கு வேண்டிய பணத்தின் சாரத்தினால் நிறைந்திருக்க பண்ணுவார்.
உங்களுக்கு அடைக்கப்பட்ட வாசலாய் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் எல்லாம் வராமல் இருக்கு இல்லையா, அது அவ்வளவையும் கொடுக்கக்கூடிய சாரத்தினால் தேவன் நிறைந்திருக்க பண்ணுவார். கர்த்தர் செய்வார். ஏனால் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அது கண்டிப்பாக உண்டாகும். அவர் கட்டளையிட நிற்கும். ஆக எல்லாவற்றையும், நம்முடைய வாழ்க்கைக்குரிய எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கே செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய விருட்சங்களும் நாட்டின லிபனோனின் கேதர்களும் சாரத்தினால் நிறைந்திருக்கும். அங்கே குருவிகள் கூடு கட்டும். தேவதாரு விருட்சங்கள் கொக்குகளின் குடியிருப்பு. ஆக இங்கே பார்க்கிறோம், குருவிகள் அங்கே கூடு கட்டுகிறது. தேவன் நாட்டின அந்த தோட்டத்திலே குருவிகள் கூடு கட்டும். தேவதாரு விருட்சங்கள் கொக்குகளின் குடியிருப்பு. தேவன் அப்படிப்பட்டதாக மாற்றுகிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 92ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சங்கீதம் 92:12. நீதிமான் பனையைப் போல செழித்து லிபனானுள்ள கேதுருவைப் போல வளருவான். பாருங்கள், மனிதனுடைய வாழ்க்கை எப்படி ஒப்புரா இருப்பாங்க. நீதிமான் பனையைப் போல செழித்து, ஒரு பனைமரம் எப்படி உயரக்க நல்ல செழிப்போடு அந்த உயர வளர்ந்துருக்கோ அதுபோல் அந்த பனையை போல் அவனும் செழித்திருப்பான். அந்த இடத்துல லெபனானில் உள்ள கேதுரு மரம் எப்படி நல்ல சாரத்தினால் வளர்ந்திருக்கிறதோ அதே போல் நம்முடைய வாழ்க்கை வளரும். நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் சோர்ந்து போகாதபடிக்கு தேவன் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். நீதிமானாய் நாம் இருப்போமானா தேவன் நம்மை எல்லாவற்றிலும் நேர்ந்திருக்க செய்வார். நீதிமான் என்பது கர்த்தருடைய பார்வையில் கர்த்தரை விசுவாசிக்கிறோம்னால் நாம் தான் நீதிமான். அதை தேவன் நீதியாக எண்ணுகிறார். ஆக நாம் நீதிமான்களாய் மாறுகிறோம். கர்த்தரை விசுவாசிங்க, கர்த்தரை விசுவாசிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் வியாதின்ற முள் இருக்கலாம், பணத்தேவைன்ற முள் இருக்கலாம், பிரச்சனைகள் உறவுகளினால், நண்பர்கள் மத்தியில், வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, குடும்பத்தில், எல்லா இடத்துலையும் முள்ளுகளை போல பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அந்த இடத்துல நீதிமான் பழையை போல செழிப்பான். அது எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் அவன் செழிப்பான் என்று சொல்லுகிறார். ஆக அவனுக்கு லிபனானில் உள்ள கேதுருவைப் போல வளருவான். அந்த கேதுரு மரம் எப்படி வளருதோ அதுபோல் அவன் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செலுத்திருப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள், கர்த்தருடைய ஆலயம் எதுவும் அதிலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். நாம் கர்த்தருடைய பிரகாரங்களிலே நாம் எல்லாவற்றிலும் செழித்திருக்கிறவர்களாயிருப்போம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போங்க, சபைக்கு போங்க, சபையில் கொடுக்குற செய்தியும் கேளுங்க. உங்களை ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரகாரத்தில், அவருடைய சபைக்கு ஒவ்வொரு வாரம் நீங்கள் போகும்போதும் தேவன் உங்களை செழித்திருக்க பண்ணுவார். சபை கூடி வரதில் விட்டு விடாதபடிக்கு நீங்கள் போங்க, சபைக்கு போங்க. போகும்போது தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போங்க, அங்கே போகும்போது தான் ஒரு ஆசீர்வாதம், அங்கே தான் செழிப்பு இருக்கிறது. ஆக நான் செழித்து வாழ வேண்டும் என்று சொன்னால் முதலாவது காரியம் கர்த்தருடைய ஆலயத்தில் நான் நாட்டப்பட்டு இருக்க வேண்டும் என்பது தான் அங்கே பார்க்கிறோம். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சங்கீதம் 72:16-17 வசனங்கள். சங்கீதம் 72:16-17. பூமியிலே மலைகளின் உச்சியில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டு இருக்கும். அதன் விளைவு லிபனானைப் போல அசையும். பூமியின் புல்லை போல் நகரத்தார் செழித்தோங்குவார்கள். பூமியின் மலைகளின் உச்சியில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்படுதான். அதன் விளைவு லிபனானைப் போல அசையும். பூமியின் புல்லை போல் நகரத்தார் செழித்தோங்குவாங்க. ஸோ இந்த இடத்துல முழுக்க முழுக்க லிபனானைப் போல வேரூன்றி நிற்பான் என்று சொன்னார். நாம் செழித்திருக்கிற வாழ்க்கையை குறிக்கிறது. நல்ல செழிப்பான ஒரு வாழ்க்கையை தேவன் அங்கே கொடுக்கிறவராயிருக்கிறார். அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும். சூரியனுள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் அங்கே இருக்குமா. ஆக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷர் அவர்களுக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். மனுஷர்கள் அங்கே ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இதுதான் அவர் சொல்கிறார். அவர் எல்லா ஜாதிகளும் அவராய் பாக்கியவருடையவர் என்று சொல்வார்கள். நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆண்டவரை சொல்வோம், ஆண்டவரே நீர் எனக்கு பாராட்டிய உடைய கிருபை பெரிதப்பா,
நான் எவ்வளோ போராடினேன், எவ்வளோ பிரச்சனைகளில் நான் இருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு மாற்றத்தை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் தான் என் வாழ்க்கையை இப்படி செழிப்படைய செய்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கர்த்தரை வாழ்த்துவீர்கள், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவீர்கள். கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நீங்கள் கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருப்பீர்கள். இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்களை செய்கிறவர். அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அங்கே சொல்லப்பட்ட வசனம் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 72 16-19 பார்க்குறோம். தேவன் செழிப்பை தருகிறார். நம்முடைய வாழ்க்கை கவலையே படாதீங்க. இனிமேல் நீங்கள் ஒவ்வொரு நாள் விடிய காலையில் கர்த்தருடைய சமூகத்தில் கண் விழிங்க, கர்த்தருடைய வசனத்தை வாசிங்க. நீங்களே தேவனுடைய ஆலயம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக நம்முடைய ஆலயத்தில் நம்ம நாட்டப்பட்டிருக்கோம். இந்த இருதயங்கிற ஆலயத்தில் நாம் நாட்டப்பட்டிருக்கோம். ஸோ நாட்டப்பட்டிருக்கிற அப்படின்னா தான் ஒவ்வொரு நாளையும் நம்ம ஒரு புதிய பொழுதாக, ஒரு புதிய விடியலாக நாம் காணுகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அவருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக, அவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, அவருடைய நாமம் மேன்மைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். மூன்றாவது காரியம், கடைசி காரியம், லெபனானின் வாசனையை போல் இருப்பான். லெபனானின் வாசனை போல் நிற்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். லெபனானுடைய வாசனை அங்கே காணப்படுகிறது. ஓசியா 14ஆம் அதிகாரம் அந்த இடத்துல 6ஆம் வசனத்தை பார்க்குறோம். அவனுடைய கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை லெபனானுடைய வாசனை போலவும் இருக்கும். நம்முடைய வாசனை என்பது சாட்சியுள்ள வாழ்க்கையை குறிக்கிறது. நமக்கு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை தேவன் தருவார். எப்படியெல்லாம் நாம் சாட்சி உள்ளவர்களாய் வாழ வேண்டுமோ, எப்படியெல்லாம் நாம் சாட்சி உள்ளவர்களாய் இருக்க வேண்டுமோ, அப்படி இருக்கும்படி தேவன் செய்கிறவராக இருக்கிறார். ஆக கண்டிப்பாக நீங்கள் சாட்சியாக இருப்பீங்க. தேவனுடைய ஆலயத்துக்கு உங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்து நீங்கள் போய் ஜெபம் பண்ணும் பொழுது நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கீங்க. உங்கள் இடத்துலேருந்து நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் உங்களை மலர செய்ய வல்லவராயிருக்கிறார். உங்களை வேரூன்றி நிற்க செய்ய வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சாட்சி உள்ளவர்களாக இருக்கும்படி தேவன் உங்களை வைக்கிறவராயிருக்கிறார். கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக இட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அந்த சுகந்த வாசனையான பலியை கர்த்தர் முகர்ந்தார். அந்த இடத்த முகர்ந்தார் என்று பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷ நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாங்காய் இருக்கிறது. இனி நான் செய்கிறது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. பூமி உள்ள நாள விதைப்பும் அரிப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலம் மாரிகாலமும் இரவும் பகலும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். நோவா அவனுடைய குடும்பம் மாத்திரம் அந்த இடத்தில் தப்பு வைக்கப்படுறாங்க. தேவன் உலகம் முழுவதையும் அழித்தார், தண்ணீரினால் அழித்தார். ஆக மழை பெய்தது, பூமியின் மதகுகளெல்லாம் திறவுண்டது. ஆக அந்த படகிலே கப்பலிலே அவன் மீது அந்த இடத்துல நிற்கிறான். அந்த இடத்துல உயரத்தில் தேவன் அவனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவராயிருக்கார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த எல்லாவற்றையும் தப்பு வைக்கப்பட்டு அந்த ஒரு இடத்துல கப்பல் நிற்கிது. நின்னோன்னு வெளியில் வரும் பொழுது அவன் ஒரு பலி செலுத்துகிறான். அந்த பலியை கர்த்தர் முகர்ந்தார். அதே போல் நீங்கள் கர்த்தருடைய சபைக்கு போய் கர்த்தருக்கென்று காணிக்கையை நீங்கள் கொடுக்கும்போது அந்த காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கிறவராயிருக்கிறார். இந்த காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறவராயிருக்கிறார். நீங்கள் ஆலயத்தில் போய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறீங்களா, அந்த ஸ்தோத்திரங்களை கர்த்தர் அங்கீகரிக்கிறவராயிருப்பார். இந்த ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள்,
நீங்கள் எல்லாவற்றிலும் உங்களை சாட்சி உள்ளவராய் மாற்றுவார். நீங்கள் எந்தெந்த பிரச்சனைக்குள்ளே இருக்கீங்களோ அதெல்லாத்துலேருந்து என்னை நீக்கி கர்த்தர் எனக்கு கொண்டாந்துட்டார். இந்த நவம்பர் மாதம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆண்டவர் பனியை போல் இருப்பேன்னு சொன்னார். அந்த பனியை போல் இருக்கிற சொன்னவர் லீலியை போல் என்னை மலர செய்தார். லிபனானை போல் என்னை வேறுண்டி நிற்க செய்தார். அதனுடைய மாத்திரமில்லை, லிபனானின் வாசனை போல நிற்க செய்தார். என்னுடைய வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் என் மூலமாய் மகிமைப்பட போகிறது. தேவனுடைய நாமம் என் மூலமாய் உயர்த்தப்பட போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். என் மணவாளியே, உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகுகிறது, உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது, உன் வஸ்திரங்களின் வாசனை லெபனோனின் வாசனைக்கு ஒப்பாயிருக்கிறது. இந்த இடத்துல சொல்கிறாரு, என் மணவாளியே, உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகுகிறது. கர்த்தருடைய வார்த்தை அந்த உதடுகளிலிருந்து வெளியே வருது. உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது. உன் நாக்குக்குள்ள அடியில் நீ எல்லா விசுவாசமாக உள்ள வார்த்தைகளும் நன்மை பயக்கக்கூடிய வார்த்தைகளும் இருக்குது. உன் வஸ்திரங்களின் வாசனை லெபனோனின் வாசனைக்கு ஒப்பாக இருக்கிறது. உன் வஸ்திரத்தோட வாசனை லெபனோனுடைய வாசனை போல் இருக்குது. என் சகோதரியே, என் மணாலியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் நீ மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் அது கர்த்தருடைய சபைக்கு போய் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருக்குள்ளார புதுப்பிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறான், நம்மளை சுற்றிலும் ஒரு தோட்டமாக வச்சு அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூட்டும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கை. உன் தோட்டம் மாதுளம் செடிகளும் அருமையான கனிமரங்களும் மருந்தோன்றி செடிகளும் நலத செடிகளும் நலதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூபவர்க்க மரங்களும் வெள்ளைப்போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்தவர்க்க செடிகளும் உள்ள சிங்காரவனமாயிருக்கிறது. இவ்வளவு செழிப்புகள் அதற்குள்ளே இருக்கிறது. மாதுளஞ்செடி, அருமையான கனிமரங்கள், மருந்தோண்டி செடி, நலத செடி, நலதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூபவர்க்கங்களும் அந்த இடத்துல வளரும். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் கர்த்தருக்கு அந்த பலிகளை ஒவ்வொரு நாளும் ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரை இந்த நாள் வாழ்க்கையில் என்னோடு கூட நீ இடைப்பட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம், உடைய நாமத்தை நான் உயர்த்துகிறேன், உடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேனப்பா, என்னை நீர் உயர்த்துகிறதற்காய் ஸ்தோத்திரம், என்னை நீர் மேம்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களாக்க தோட்டங்களுக்கு நீரூட்டும் ஜீவ தண்ணீரின் துறவும் லெபனானிலிருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஆக தோட்டங்களுக்கு நீரூற்று தேவை, அந்த நீரையும் கொடுக்குறாரு. ஜீவ தண்ணீரின் துறவு தேவை, அந்த ஜீவ தண்ணீரின் துறவத்தை இருக்கிறாரு. லெபனானிலிருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது. வாடையே எலும்பு, தென்றலே வா, கந்த பிசின்கள் வழிய என் தோட்டத்தில் வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. ஆக தேவன் அந்த இடத்துல சொல்கிறார், வாடையே எலும்பு, தென்றலே வா, கந்த பிசின்கள் வழிய என் தோட்டத்தில் வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. நம்முடைய வாழ்க்கை ஒரு கனிகள் நிறைந்த வாழ்க்கை. தேவன் அதை தான் பார்க்கிறார். நாம் சாட்சி உள்ளவர்களாய் வாழ்கிறோமா, சாட்சி உள்ளவர்களாய் ஜீவிக்கிறோமா, இதை தான் கர்த்தர் பார்க்கிறவராய் இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்ம என்ன செய்கிறோமோ செய்கிறதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர்கிட்ட சொல்லுங்கள், இந்த வசனத்தின்படி என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த செய்தி ஞாயிற்றுக்கிழமையில் இந்த செய்தியை கேட்குறேன். புஷ்பத்தை போல் நான் மலர்றேன், லெபனானை போல் நான் வேரூன்றி நிற்கிறேன். லெபனானின் வாசனை போல் என் சாட்சி இருக்கணும், என்னை ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க.
2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 2:14-16 வரைக்கும். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறது அவனுக்கு தேவனுக்கு ஸ்தோத்திரம். பவுல் இங்கே நல்லா சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. அப்போ நம்ம கர்த்தருக்குள்ளார ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பும் போது நம்ம ஒப்பு கொடுத்து நிற்கும் போது நம்ம வேறொன்று நிற்க வைக்கிறாரு. வேறொன்று நிற்க வைக்கிறதோடு மாத்திரமல்ல, வெற்றி உள்ள வாழ்க்கை அந்த நாள் முழுது வாழச் செய்கிறாரு. எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற மேன்மை. நம்ம வேலை செய்கிற இடத்துல, குடியிருக்கிற இடங்களுக்கு பக்கத்தில், உறவுகள் மத்தியில் தேவன் நம்மை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை. இவ்வளோ கஷ்டப்பட்டான், இவ்வளோ பிரச்சனையில் இருந்தால் இப்போ இப்படி இருக்கான். அதுதாங்க சாட்சியுள்ள வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவாருங்க. இந்த நாள்லேருந்து உங்களுடைய வாழ்க்கை மாறும். விடியற்கால வெளுப்பை போல உங்களுடைய சுக வாழ்வு துளிர்க்கும். இங்கே அதை தான் பார்க்குறோம். ஆக வாசனையை சாட்சியை நாம் வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவருக்குள்ளேயும் கெட்டு போகிறவருக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம். ஆக ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவருக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக இருக்கிறோம். கெட்டு போகிறவருக்குள்ளே மரணத்துக்கு எதுவான மரண வாசனையாகவும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு எதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். ஆக கெட்டு போகிறவர்களுக்குள்ள அவங்களுக்கு மரண வாசனை தான் இல்லையா? சிலர் மரித்து போகிறதுக்கு முன்னாடி அவங்க வியாதியில் இருப்பாங்க, சொல்லுவாங்க, இல்லை ரொம்ப நாள் தாங்காது, மேலெல்லாம் உடம்பெல்லாம் வாடை வந்துருச்சு, மரண வாடை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் அவங்க கெட்டு போகிறவங்க எல்லாரும் குறித்தும் ஒரு மரண வாசனை தான். ஆனால் ரட்சிக்கப்படுகிறவருக்குள்ள நம்ம ஜீவனுக்கு எதுவான ஜீவ வாசனையாக கர்த்தர் வாழ வைப்பார். நம்ம சாட்சி சொல்லுவோம், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், உங்களுக்கே தெரியல, எவ்வளோ பிரச்சனை இருந்தேன்னு தெரியல, இன்றைக்கி நான் இப்படி இருக்கிறேன்னு சொன்னால் அது கர்த்தர் தாங்க காரணம். என் தேவன், என்னை அழைத்த தேவன் தான் காரணம். என்னை தெரிந்து கொண்ட என் தேவன் தான் காரணம். என்னை அழைத்தவர் ரட்சிக்கிறார், என்னை தெரிந்து கொண்டவர் என்னை ரட்சிக்கிறார், என்னை மென்மேலும் என்னை உயர்த்துகிறவராக இருக்கிறார் என்று நாம் சொல்லுவோம். எபேசியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபேசியர் 5:1. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்க. என்ன செய்தாராம்? பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாக மாறணும். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கொண்டார். தன்னையே சிலுவையில் கொடுத்தார். சுகந்த வாசனையான ஒரு பலியாக அது இருந்தது. ஆக நீ அன்பில் நடந்துக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அன்பு காணப்படட்டும் இல்லையா? விசுவாச, நம்பிக்கை, அன்பு 3 நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரிது. ஆக அன்பு தாங்க பெருசு. அன்பில் நிலைத்திருப்போம், தேவ அன்பில் நிலைத்திருப்போம். நம்முடைய வாழ்க்கை தேவனுக்குரிய ஜீவனுக்கு எதுவான ஜீவ வாசனையாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும். ஆக இங்கே தேவன் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்வது போல நாம் அன்பிலே நடந்து கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். ஏசாயா 11, 1 முதல் 5 வசனங்கள். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேறுகளிலிருந்து ஒரு கிளை எலும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாக கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தன் வாக்கின் கோலால் அழித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கட்சியுமாக இருக்கும்.
நம்முடைய தோட்டத்தில் மேய்கிற மணவாளனாகிய தேவன், நம்முடைய தோட்டத்தில் மேய்கிற, நம்முடைய வாழ்க்கையில் இடைபடுகிற, மேய்கிற என்று சொன்னால் இடைபடுகிற, நம்முடைய முள்கள் நிறைந்த ஒரு இதில் இடைபெற்றிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அவரும் இடைபடுகிறார். அவர் இடைபடும் பொழுது என்ன செய்கிறது? கர்த்தருக்கு நாம் பயந்தவர்களாக இருந்தோம்னா அது உகந்த வாசனையாக மாறுகிறது. வேறு ஒன்றுமே தேவையில்லைங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கணும்னு சொன்னார், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னார். ஒன்றே ஒன்று தான், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். கர்த்தருக்கு பயந்தோன்னு சொன்னோம்னா நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் மிகப்பெரிய சாட்சியாக நம்மை மாற்றுவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் லீலி புஷ்பத்தை போல் மலருவீங்க. விடியற் காலத்தில் மலருவது போல் உங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாள் விடியற் காலமும் நல்லபடியாக மலரும், வாழ்க்கை விடியும். ஸோ அந்த தொடங்க போகிற நீ வர நாட்கள் எல்லாம் இந்த வருஷம் முடிக்கிற வரைக்கும் இந்த 2 மாதமும் உங்களுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிப்பார். அதோடு கூட மாத்திரமல்ல, தேவன் உங்களை வேரூன்றி நிற்க வைப்பார். எதில் நீங்கள் பலவீனர்களாக, எதில் நீங்கள் சிறுமைப்பட்டவர்களாக, எதில் நீங்கள் எல்லாவற்றிலும் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் தேவன் உங்களை வேரூன்றி நிற்கச் செய்வார். அப்படி செய்கிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் இடைபடுகிறவராக இருக்கிறார். வேரூன்றி நிற்க செய்கிற தேவன் வாசனை கொடுக்கும்படி நிற்க செய்கிறார். ஆக நாம் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறோம். அந்த சாட்சியுள்ள வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை இருந்த எல்லா போராட்டங்களுக்கும் ஒரு முடிவு காலம் வந்துடுச்சு. அந்த முடிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். கண்களை முடிவு செய்ப்போம். இதாவே இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 11ஆம் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தருடைய செய்தியை கேட்க முடியாது எங்களுக்கு கொடுத்த எல்லா ஸ்லாக்கியத்திற்காகவும் நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த அந்த வாழ்க்கையை நீர் ஆசீர்வதித்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, விசேஷமாக கனியை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரேப்பா, ஸ்தோத்திரப்பா. அந்த வாழ்க்கையை பணியைப் போல் நீர் எங்களுக்கு இருப்பேன் என்று சொன்னீங்க. அந்த வாக்குத்தத்தமாக 1ஆம் தேதி கொடுத்தீங்க. பணியைப் போல் இருக்கிற நீங்கள் இருக்கிறனால தான் நாங்கள் ஆண்டவரே லீலி புஷ்பத்தை போல் எங்களோட வாழ்க்கை மலரும். அநேக முள்ளுகளுக்குள்ளார, அநேக பிரச்சனைகளுக்குள்ளார நாங்கள் இருந்தாலும் நீர் எங்களை தெரிந்தெடுத்து நீர் எங்களை அழைத்து நடத்துகிற தயவு காய் ஸ்தோத்திரம்ப்பா. லிபனானை போல் வேரூன்றி நிற்க வைக்கிற காய் ஸ்தோத்திரம். லிபனானை போல் வேரூன்றி நிற்க வைக்கிற காய் ஸ்தோத்திரம். அதோடு கூட மாத்திரப்பா, உங்களுடைய பிள்ளைகள் எல்லா பண காரியமோ அல்லது சுகமோ பலமோ எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் அவர்கள் வேரூன்றி நிற்பார்களாக. எதுவும் அவர்களை அசைக்காதபடிக்கு, எவைகளாலும் அவர்கள் அசைக்கப்பட முடியாதபடிக்கு அவர்கள் இருப்பார்களாக. தேவன் அவர்களை வைத்திருப்பாராக. அடுத்து வாசனை கொடுப்பார்கள். ஆண்டவர் இந்த வாசனை போல சாட்சியுள்ள வாழ்க்கையாக இந்த செய்தி கேட்குற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் இந்த நிமிஷம், இந்த நொடி முதற் கொண்டு கர்த்தாவே ஆண்டவரை சாட்சியுள்ள வாழ்க்கை வாழக்கிற விஷயங்கப்பா. கர்த்தருக்கு உகந்த வாசனை போல கர்த்தருக்கு உகந்த சாட்சி கொடுக்குற பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் மாற்றும். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் புதிதாக மாற்றும். அப்படி மாற்றும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நீ தருகிற காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். துதிகன மகிமை இல்லாமல் கேட்டுக்கிறோம். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவினுடைய வழிநடத்தலும், பக்கபலம், பாதுகாப்பும் நம் அனைவரோடும் இன்னும் இன்னும் சதா காலங்கள் இருப்பதாக, ஆமென். கர்த்தர் உங்களுக்கு பணியைப் போல இருக்கிற தேவன் உங்களை லீலியைப் போல மலரச் செய்வார். லிபனோனைப் போல வேரூன்றி நிற்க செய்வார். நீங்கள் வாசனை உள்ள இவர்களாய் நிற்கப்பீர்கள். நீங்கள் சாட்சி உள்ளவர்களாய் வாழுவீங்க. கர்த்தர் இந்த 3 காரியத்தையும் இந்த நாளில் செய்வார். நீங்கள் சாட்சியாக இருப்பீங்க. உலகமெங்கும் பூமியின் கடைசி பரியந்தம் நீங்கள் சாட்சியாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களை சாட்சியாய் மாற்றுகிறார். ஆமென், ஆமென், ஆமென்.